हाय फ्रेंड्स एल्लोरुक्कुम वणक्कम वेलकम टू नितम ஒரு சமையல் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கேன் சிக்கனை வெச்சு கைமா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எப்பவும் நம்ம செய்யற சிக்கன் பிரியாணியை விட இந்த கைமா சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு 15 பல் பூண்டை தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு விரல் சைஸ் இஞ்சியை நல்லா கழுவிட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 7-8 கிராம்பு ஒரு பெரிய துண்டு பட்டையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் 2 ஏலக்காயும் எடுத்து வச்சிருக்கேன் 1 ஸ்பூன் மல்லித்தூள் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துர்க்கேன் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அது கூட 1 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்துர்க்கோம் 2 பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாயை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் புதினா கொத்தமல்லியை கழுவிட்டு அதையும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் 1/2 கிலோ சீரக சம்பா ரைஸை கழுவிட்டு அதையும் ஊற வச்சிருக்கேன் சிக்கனை சின்ன கைமா பீசஸா கட் பண்ணி வாங்கியிருக்கேன் அதையும் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு குக்கரை அடுப்புல வச்சு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 குழிக்கரண்டி எண்ணெயும் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் நான் சேர்த்திருக்கேன் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இத நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நான் ஒண்ணாவே அரைச்சிட்டேன் இத கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும் இதுக்கு அப்புறமா நான் புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இது நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள்தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 5 செகண்ட் இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி நல்லா மேஷ் ஆகட்டும் அது வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த பிரியாணியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க ரொம்ப சூப்பரா வந்துச்சு உப்பு சேர்த்து நல்லா இத வதக்கிக்கலாம் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கனையும் இதல சேர்த்துக்கலாம் சிக்கனும் ரைஸும் ஈக்குவல் குவாண்டிட்டியா இருந்தா இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் சிக்கன்ல இருந்து கொஞ்சமா தண்ணி விடும் அதோடயே நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 1/4 பாகம் சிக்கனும் நல்லா வெந்திருச்சு தண்ணியும் கொஞ்சம் வத்தி வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் 2 கப் ரைஸ்க்கு நான் 4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த டைம்ல உப்பு கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் தண்ணியை விட உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் அப்பதான் பிரியாணி ஃபினிஷிங்ல ரொம்ப கரெக்ட்டா இருக்கும் உப்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம இத மூடி வெச்சுக்கலாம் பாருங்க இப்போ அதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு அரிசியும் பாதி அளவு குக் ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு விசில் போட்டுக்கலாம் உடனே நம்ம ஸ்டவ்வை சிம்ல வெச்சுக்கலாம் சிம்ல வெச்சிட்டு அப்படியே 10 நிமிஷம் நம்ம விட்டுறலாம் இப்போ பிரியாணி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இத ஓபன் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து விட்டுட்டேன் இத மெல்லமா இந்த மாதிரி இலக்கி விட்டு பாருங்க ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா அட்டகாசமா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ இத நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த பிரியாணில சிக்கன் பீசஸ் நிறைய தெரியும் ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போதும் ஒரு பீஸ் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டா இருக்கும் தயிர் வெங்காயம் கொஞ்சமா சிக்கன் கிரேவியோட இத சர்வ் பண்ணும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இத கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹேப்பி குக்கிங்